அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். மாயன் மயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் குருஜி போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அதாவது 12 ராசிக்கான சிறப்பு தெய்வ வழிபாடு மற்றும் சிறப்பு ஆலயங்கள் எங்கே போகணுன்றதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ ராசி நேயர்கள், இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம குருவும் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும். பொதுவாக அஷ்டம குரு அப்படின்றது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட பதிவுகள் பார்க்கும் போது தான் மக்களுக்குள்ள ஒரு எனர்ஜியே ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நீங்க யதார்த்தத்தை சொல்றீங்க, பயமுத்தாம இந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்றதே எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. ஸோ தனுஷ ராசி நேயர்கள் எந்த ஆலயத்துக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அருமை அருமை. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா,
என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே. ஏனோ சிலருடைய வாழ்க்கையில் துன்பம் நிறைந்து இருப்பதை போலவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனாக இருந்து விட்டாலே 3 பலம் தேவை. 3ல் 1 குறைந்தாலும் கூட அவன் படாத பாடுபட்டு விடுகின்றான். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலமும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். சனி பயிற்சியை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம், நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது கர்மசனியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில் நம்ம ராகுகேது பயிற்சி. இப்போ இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி வாக்கிய பிரகாரம். திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி எங்கே ஆகிறார்? மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். எப்படி பயிற்சி ஆகின்றார்? பலம் வாய்ந்து உச்சம் தொட்டு பயிற்சி ஆகின்றார்கள். அவர் என்பதும் உண்மைதானே. அவர் பயிற்சியாகின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம். கடகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு சொந்தம். சந்திரனுடைய இயல்பு என்ன? மனோகாரகன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருடல் உண்டு குருவுக்கும் சந்திரனுக்கும், புராணம் சொல்லுகின்றது. அதை விடுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம், இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். மாயன் மயன்ல, அதாவது அதே காலகட்டம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்த அசுரகுருவாய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். அப்போ பாருங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத 3 பேர் உட்கார்ந்து இருக்கின்றாங்க. அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 பார்வை. இந்த 3 பார்வை குருவின் சுபபலனை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நம்ம தனுசு ராசி. தனுசுவை பொறுத்த வரைக்கும் 8ல் அஷ்டம குருவாக இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சரியாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலம் எவ்வாறு இருக்கும் என்பதுதான் முன்னுள்ள கேள்வி. ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, உடல் ரீதியாக மன ரீதியாக. சரணம் அகம் பிரபத்தை, இதுதான் என்னுடைய ஜோதிட அனுபவம். எல்லாம் இழந்து நின்றாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் சொன்னேன் அளவா தெய்வ பலம். எனக்கு யாருமே இல்லை. திரௌபதியின் நிலை தான் இப்போ இந்த தனுசு. திரௌபதி பஞ்சபாண்டவர் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? பீமன், நகுலன், சகாதேவர், அர்ஜுனன் என்று பலம் பொருந்திய கணவன் அமைந்த பொழுதும் கூட அவள் அந்த சபையில் அவளுடைய சேலையை பிடித்து இழுக்கும் பொழுது தர்மம் துணை நிற்கவில்லை. கட்டிய கணவன் கூட அவளை காப்பாற்ற முடியவில்லை. என்றோ செய்த தர்மம், அந்த தர்மம் தான் அவளுக்கு அடையாக வந்தது கண்ணன் மூலியமா. அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். எத்தனையுடைய ஆலயம் கதவை தட்டி இருப்பீர்கள், எத்தனையுடைய நதியில நீராடி இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தங்க பூட்டாக இருந்தாலும் கூட, தங்க சாவியாக இருந்தாலும் கூட, அதை திறப்பதற்கு அதற்குரிய சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஆலயம். அந்த ஆலயம் என்னன்னு பார்த்தா இளஞ்சின்னு சொல்லுவாங்க. தென்காசி மாவட்டத்தில் இளஞ்சி சுப்பிரமணியனுடைய ஆலயம், முருகனுடைய ஆலயம், அற்புதமான ஆலயம். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் சொல்றேன். ஒரு முறை இளஞ்சி முருகனை சென்று இறைஞ்சி நின்றார் போது, முருகா என்று ஒரு முறை, 2 முறை, 3 முறை அழைத்து நின்று கதறி நின்று அழைப்பு. அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சி முருகனுடைய ஆலயம் செல்வது அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதோடு, இந்த அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. அகப்பட்டவனுக்கு 8ல் குரு அப்படி சொல்லுவாங்களா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அகப்பட்டு விட்டீர்கள், கவலையே படாதீர்கள், சரணடைந்து விடுங்கள். நம்பிக்கை. யாரை சரணடைவது? யாரை சரணடைவது? அதுதான் அங்கதான் இந்த இதுவே நான் சொல்ல போறேன். நீங்க இளஞ்சி முருகன், இந்த ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரத்துக்காரர்கள், ஒரே ஒரு சொல்லட்டுமா, இவங்கெல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு தொழில் ரீதியாக வெளியிலே சென்று இருக்கிற ஒரு சூழ்நிலை. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் அமைந்தும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு. அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் சத்துருக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தென்காசி மாவட்டத்தினுடைய இளஞ்சி சுப்பிரமணியனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபட்டு பாருங்கள். அற்புதமான ஒரு பலன் தருவது, கைமேல் பலன், கைமேல் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் ஆண்டவன்.